வெற்றி அல்லது தோல்வி தீர்மானிக்கப்படும் போர்க்களம் நம்முடைய மனம்தான். அதனால்தான் பவுல் சொல்கிறார், நாங்கள் எல்லா எண்ணங்களையும் கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலுக்குள் சிறைப்படுத்துகிறோம் என்று. உங்களுக்கு 2 வழிகள் இருக்கின்றன. ஒன்று, உங்கள் எண்ணங்களை நீங்கள் வழிநடத்த வேண்டும், அல்லது உங்கள் எண்ணங்கள் உங்களை வழிநடத்த தொடங்கும். உங்கள் எண்ணங்களை நீங்கள் சிறைபிடிக்காவிட்டால் அவை உங்களை சிறைபிடித்துவிடும். எண்ணங்கள் எங்கிருந்து வருகின்றன? எல்லா இடங்களிலிருந்தும் வருகின்றன. நம் கண்கள் காணும் காரியங்களை, நம் காதுகள் கேட்கும் காரியங்களை, ஏற்கனவே நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கும் என்று வேதம் சொல்லும் ஏதாவது ஒரு காரியத்துடன் தன்னை இணைத்து கொண்டு அதை செயல்படுத்த புதிய திட்டங்களை உருவாக்கும். ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் தேவனோடு நீங்கள் நேரத்தை செலவழித்தால் உங்கள் எண்ணங்கள் இறைவனால் வழிநடத்தப்படும். இல்லையென்றால் உங்களை சுற்றியுள்ள உலகம் உங்கள் எண்ணங்களை ஆக்கிரமிக்கும். அப்படியென்றால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? உங்கள் மனதில் தோன்றும் எல்லா எண்ணங்களையும் நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. ஒவ்வொரு எண்ணத்தையும் வேதாகமத்தின் தராசை கொண்டு அளந்து பாருங்கள். அது கிறிஸ்துவின் போதனைகளுக்கு கீழ்ப்படுகிறதா என்று கவனியுங்கள். ஒரு நடைமுறை உதாரணம் சொல்லுகிறேன். யாராவது உங்கள் மனதை காயப்படுத்தினால், நான் அவர்கள் மீது பல நாட்களாக கோபமாக இருக்க மாட்டேன் என்று அந்த இடத்திலேயே முடிவெடுங்கள். நீங்கள் கோபத்தை தொடர்ந்தால் அது சாத்தான் உங்களுடைய மனதில் கசப்பு எனும் விதையை விதைக்க வழிவகுக்கும். அதற்கு பதிலாக எதிர்மறையான எண்ணங்களை நிராகரித்து உங்கள் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவை திருடாதபடி பார்த்து கொள்ளுங்கள். சோதனைகள் வரும்போதும் இதுவே உண்மை. ஒரு தவறான எண்ணத்தை வெல்வதற்கு சிறந்த வழி அதை ஒரு சரியான எண்ணத்தை கொண்டு மாற்றுவதுதான். ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தைகளால் உங்கள் மனதை புதுப்பிக்கும் போது உங்கள் சிந்தனை முறை மாறும். நாளடைவில் உங்கள் எண்ணங்களை சுற்றி ஒரு தெய்வீக வேலி உருவாகும். இந்த எல்லைகள் உங்களை ஏமாற்றத்திலிருந்தும் தோல்வியிலிருந்தும் பாதுகாப்பது மட்டுமல்லாமல் நீங்கள் மகிழ்ச்சியான தெய்வீகமான வாழ்க்கையை வாழவும் உதவும். இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் என்றுதான் வேதமும் கூறுகிறது. Man is not what he is, but what he thinks. என்ன செயல்படுத்துவோமா?